கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஜீவனுள்ள வார்த்தை லூக்கா 1:45. கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இயேசுவாலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பரலோகத்தின் ரேமா வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. என்ன என்று கேட்டால், உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறும். இது லூக்கா 1:45 இந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேற போகிறது. அவர் என்ன சொன்னார்? நீ ஊரை விட்டு ஓடுன்னு சொன்னாரா? இல்லை நீ செத்துப்போன்னு சொன்னாரா? இல்லை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ அழிய போகிறேன்னு சொன்னாரா? அல்ல, அது மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை கீழாக்க மாட்டேன், மேலாக்குவேன்னு சொல்கிறார். உன்னை வாழாக்க மாட்டேன், உன்னை தலையாக்கின்னு சொல்கிறார். உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறார். உன் வெளிச்சத்தில் ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவாங்கன்னு சொல்கிறாரு. பயப்படாதே, பலகுண்டு திடமானதாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை உள்ளங்களை பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று அவர் சொல்கிறார். நீ சுகமான், நீ பலவான், உனக்கு காண்டாம் மிருகத்துக்கு உன்னை ஒத்த பலன் இருக்கிறது. நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை கரம்பிடிச்சு நடத்துவேன் என்று சொல்லப்பட்டவைகளை அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறாரு. அது நிறைவேறப்போகுது. நீ பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பாய் சொல்லியிருக்கிறாரு, நிறைவேறப்போகுது. உன் சந்ததி ஒளிவுமர கன்று போல வளர்ந்துருக்கும் சொல்லியிருக்கிறாரு, நிறைவேறப்போகுது. இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு, நிறைவேறப்போகுது. மந்தை பெருகுவது போல உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நிறைவேறப் போகுது. நீர்கால ஓரமே நடப்பட்ட இலை உதிராக்கிற மரத்தை போல நீங்கள் செழித்தோங்கி வளர போகிறீங்க சொன்னார், நிறைவேறப் போகுது. உனக்கு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு நான் கொடுக்குறேன் சொன்னார், நிறைவேறப் போகுது. உனக்கு திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுக்குறேன் சொன்னார், நிறைவேறப் போகுது. உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண வைக்க போகிறேன் சொன்னார், நிறைவேறப் போகுது. உன் கண்ணீரின் பாதையை உருவம் நடந்து களிப்பான நீரூற்றுகளை மாற்றி தரப்போறேன் சொன்னார், நிறைவேறப் போகுது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் சொன்னார், நிறைவேறப் போகுது. ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் அவர் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகுது சொன்னார், நிறைவேறப் போகுது. நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசப்படுகிற பொய் நாவல் கட்டப்பட்டு போவதா என்று சொன்னார், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு உங்களோட இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மளோட இருப்பதனால். கடன் பிரச்சனை வரட்டும், சண்டை வரட்டும், எதுவுமே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்ற போறேன், வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்ற போறேன் அப்படிங்கிறார். அதனால அவர் சொல்லியிருக்கிறத அப்பாட்ட கேளுங்க. அவர் என்ன சொன்னார் உங்களை பார்த்து? உனக்கு ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல, அதை சொல்லுங்க அப்பாட்ட. திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதை சொல்லுங்கள் அப்பாட்ட. நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அப்படி செய்யுங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொன்னீங்களே, எனக்கு செய்யுங்க. பணம் விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், என் கையின் பிரச்சனை சாப்பிட உழைக்கிற உழைப்பு வீணாக போய்கிட்டு இருக்கு சொல்லி பாருங்கள். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயமானவரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சொன்னதை நிறைவேற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.